Hi viewers, welcome to TAMIL360 TV. வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம சருமத்தை எப்படி ஆரோக்கியமான முறையில பராமரிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்கின் கேர் டிப்ஸ் பார்க்கலாம். ரொம்ப சுலபமா நம்ம வீட்லயே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சுலபமான ஒரு பொருள் என்னன்னா, நீங்க வீட்டுல பால் காசுறீங்க இல்லையா, பால் காசும் போது பாலுக்கு மேல தேங்கி நிக்கக்கூடிய இந்த பாலாடை, பால் ஏடு, இதை எடுத்து பால் ஏடு நல்லா சூடார விட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதும் உங்க கையிலேயே எடுத்து முகத்துல கழுத்துல எல்லாம் நல்ல சர்க்குலர் மோஷன்ல ஒரு 5 நிமிடம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிட்டு 30 நிமிடம் அப்படியே ஊற விட்டுறணும். 30 நிமிடத்துக்கு அப்புறம் நீங்க நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்ல உங்க முகத்தை கழுவிடலாம். இது ரொம்ப சுலபமா நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒண்ணுதான். வேற ஏதோ கற்றாழை இல்ல ஏதோ சொல்லும் போது நிறைய பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலாடை அப்படின்றது நம்ம வீட்டுல தினமுமே நீங்க பயன்படுத்தும் போது ஒரு 30 நிமிடம் உங்க ஸ்கின்னுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நீங்க பயன்படுத்துறதால என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பார்லர்லாம் நிறைய பெண்கள் போயிட்டு ஃபேஷியல் ப்ளீச் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதோட எஃபெக்ட் இந்த பாலாடை நீங்க பயன்படுத்தும் போது கிடைக்கும். நீங்க ஏதாவது ஸ்கின் பேக் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அதை நார்மல் தண்ணியில குழைக்காம பாலாடையோட சேர்ந்த மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்து நீங்க குழைக்கலாம். சூடா இருக்கக்கூடாது, சூடாறினதும் இந்த பாலாடைய தொடர்ந்து உங்க சருமத்துல பயன்படுத்தும் போது ஸ்கின் பிரைட்டனிங் ஆகும். ஸ்கின்னே பாத்தீங்கன்னா நல்ல பளபளப்பா ரொம்ப பிரகாசமா தென்படும். ஸ்கின் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். முகப்பொலிவு ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அடிக்கடி முகப்பருக்கள் வருது, முகத்துல ஏதாவது கருப்பு தழும்பு இருக்கு அப்படின்னா இந்த பாலாடையை நீங்க தொடர்ந்து தினமும் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 30 நாட்கள் முகத்துல இருக்கக்கூடிய கருப்பு தழும்பெல்லாம் மறையிறது நல்லாவே தெரியும். உங்களுக்கு நாளடைவுல முகப்பருக்கள் வர்றதே தடுக்கக்கூடிய தன்மையும் இதுல நிறையவே இருக்கு. இந்த பாலாடை பால் ஏடுல பாத்தீங்கன்னா லாக்டிக் அமிலம் அப்படின்ற ஒண்ணு இயற்கையாவே இருக்கு. இந்த லாக்டிக் அமிலம் அப்படின்றது என்ன பண்ணும்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். நல்ல ஒரு எக்ஸ்போலியேஷனா செயல்படும். நம்ம ஸ்கின்னே நல்ல புத்துணர்ச்சி, அதாவது நல்ல பிரகாசமா ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம் இந்த பாலாடை. பாலாடைய முகத்துல தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரவங்களுக்கு எல்லாம் ஸ்கின் விரிங்கிள்ஸ் ஏற்படுறது டிலே ஆகும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன அழுத்தம், இந்த மன அழுத்தம் காரணமா ரொம்ப சின்ன வயசுலயே 30 வயசுலயே நிறைய பேருக்கு சரும சுருக்கங்கள் அதிகமா வந்துடுது. நெத்தியில பாத்தீங்கன்னா ஒரு ஃபைன் லைன்ஸ் மாதிரி கோடு அதிகமா தெரியும். முகத்தை கொஞ்சம் சுளிக்கும் போதெல்லாம் அதிகமா தெரிய ஆரம்பிக்கும். கண்ணுக்கு இந்த சைட்ல சுருக்கங்கள் அதிகமா தெரியும் சிரிக்கும் போது. அதே மாதிரி கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல கழுத்துல எல்லாம் ஸ்கின் கொஞ்சம் சேக் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா, வயசாக வரும். இது எல்லாத்தையுமே ரொம்பவே டிலே பண்ணக்கூடிய தன்மையும் பாலாடையில நிறையவே இருக்கு. ஸ்கின்ல நீங்க பாலாடை தொடர்ந்து பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை டிலே பண்ணும். அதாவது இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும், முதுமை தோற்றத்தை தள்ளி போடும் இந்த பாலாடை. நம்ம ஸ்கின்ல ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வரும்போது நீங்க ஏதாவது பேக் போடுறீங்கன்னா முகத்துல பாலாடையோட சேர்த்து போட்டு பாருங்க, அதோட எஃபெக்ட் இன்னுமே ரொம்ப அதிகமா இருக்கும். பாலாடையில இருக்கக்கூடிய இந்த லாக்டிக் ஆசிட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த லாக்டிக் அமிலம் அப்படின்றது ஒரு வகையான ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையுமே நீக்கிடும். அதாவது நம்ம போர்ஸ் உள்ள தங்கி இருக்கக்கூடிய அந்த டர்ட், கழிவுகள், நச்சுக்கள் எல்லாத்தையுமே நீக்கிடும். ஸ்கின்ல நல்ல ஒரு கிளென்சரா செயல்படும். நம்ம பொதுவா இப்போ நீங்க ஏதோ ஒரு கிளென்சர் பண்ணணும், ஸ்கின்னை நல்லா கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பாலாடையை வைத்து ஒரு 5 நிமிடம் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்ல நல்ல ஒரு கிளென்சரா செயல்படும். இயற்கையான கிளென்சராகவும் இது செயல்படும். சன் டேன் அதிகமா இருக்குன்னா அதை சீக்கிரமே ரிமூவ் பண்ணிடும். சன் டேன் இருக்கு அப்படின்றவங்க இந்த பால் ஏடோட கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா குழைத்து உங்க ஸ்கின்ல பேக் மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு 2 இல்ல 3 தடவை செய்துட்டே வந்தீங்கன்னா பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிடலாம் நார்மல் தண்ணியில. இதை தொடர்ந்து செய்துட்டே வந்தா சன் டேன் நாளடைவுல குறையறது நல்லாவே தெரியும். சருமத்துல வறட்சி அடையாம பார்த்துக்கும். நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாம ஈரப்பதத்தை தக்க வைக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை எப்பவுமே தக்க வைக்கக்கூடிய தன்மையும் பாலாடையில நிறையவே இருக்கு. நீங்க எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு ஸ்கின் பேக் போடுறதுக்கு அப்படின்னா வீட்டுல ரொம்ப சுலபமா நம்ம எல்லாருக்குமே தினமுமே பால் காசுவோம் இல்லையா, பால் காசும் போது அதுல இருக்கக்கூடிய ஏடு எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு தினமும் ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்க. உங்க ஸ்கின் நல்லா பிரகாசமா பளபளப்பா தென்படுறது நாளடைவுல நல்லாவே தெரியும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.